வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றுமே இல்லை கைஸ். அது துபாயில் சேனல் ஓப்பன் பண்ணா திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தனால தான் ரொம்ப நாள் லேட்டு. ஸோ வெல்கம். டெய்லியும் வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கம்போல் சொல்கிறது தான் செல்லத்து பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். டெய்லியும் வீடியோ வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் ஈஸி மோடு தான் கைஸ். செஸ்ட்டை எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு அப்படியே டிப்டப்பாக வேர்ல்டுக்குள்ளே கிளம்பலான்ட்டு கிரியேட்டிவ் மோட் ஆஃப் பண்ணிட்டு போகலான்ட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ வெல்கம் பேக் டு தி அமீஸ் குட்டி சேனல் கைஸ். எப்படியோ வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் செஸ்ட் ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்களா கைஸ்? செஸ்ட் ஆன் பண்ணோம்ல, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் பிக்காக்ஸ் இருக்குது, ஸ்டிக் இருக்குது, ஒரு 7 ஸ்டிக்கு கிடச்சிருக்கு, ஒரு கோடால் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, நெக்ஸ்ட்டு வுட்டெல்லாம் இருக்குது கைஸ். வுட்டெல்லாம் அப்படியே ஒரு 5 வுட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் வுட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் வுட் இருக்குது. இந்த ஒயிட் கலர் வுட்லாம் இருக்கும் வேணாம். இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்துப்போமா. நெக்ஸ்ட் இந்த கேரட், இவ்வளோ தான் எனக்கு இப்போ வேணும். ஸோ மற்ற நான் அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு இது அமுக்கலாம் வந்துட்டு எப்படியோ இல்லை எடுத்துட்டாச்சுங்க. ஸோ 5 வுட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு 8 வுட்டு கழிக்கலாம் கைஸ். மிச்சம் 5 வுட்டு வச்சு இந்த வுட்டு தான் எடுத்துக்கணும்னா மிச்சம் ஒரு 5 வுட வச்சு இதை வச்சு நம்ம ஸ்டிக்கு பண்ணலாம். 11 ஸ்டிக்கு போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃபிங் டேபிள் போடும். இவ்வளோ தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 இதை வச்சு இந்த 3 வுட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு திருப்பி மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வுட்டெல்லாம் மைனிங் பண்ணிட்டு எத்தனை வுட்டு மைனிங் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6 வுட் கைஸ். ஸோ அந்த 6 வுட்டை வச்சு 24 வுட்டை எடுத்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வுட்டையெல்லாம் வச்சு நம்ம இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டு கிராஃப்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ பகாய் பிடிச்சிக்க ஓகே. பக்காவுனது வெளியாகிட்டு இப்போ நம்ம இப்போ வெளியே போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு தேவையான எடுத்துப்போமா. கத்தி ஒன்று, குடல் இருக்குது, இது மண் பிக்கேக்ஸ் ஒன்று. அவ்வளோதான் இதை மைனிங் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் விளாடுறதுல, அதனால இந்த டாகி அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு இது யார் உடச்சி போட்டா அடித்து வச்சேன்னு தெரில. ஸோ இதுவும் எடுத்துப்போம். நம்மளுக்கு 5 தேவையா 3 தேவையா மறந்து போச்சே. பெட்டு எப்படி செய்கிறது மறந்து போச்சு. எத்தனை உள்ளு தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஐ மீன் ஒரு 3 உள்ளு தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையா? சரி இருங்க. இன்னொன்று ஆடை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொன்று ஆடு எங்கே இருக்குன்னு வேறு தெரியாதே. எனக்கு லக்காவே இருக்குமா கைஸ்? இங்கேயும் ஒன்று கிடச்சிருக்கு, 2 கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஒன்று எடுத்த போதுமா? ஆமாம் போதும். ஏன்னா இந்த மைன்கிராஃப்ட் இதுதான் ஸ்பெஷலிட்டியே, இந்த பெட்டு வச்சு தூங்குறது. ஆனால் இந்த நைட்டே அவ்வளோடா ஏன்டா அதுக்குள்ளே இருக்கோம்னா நைட்டு ஜாம்பிஸ்லாம் வந்து பொழப்பானுங்க. அதான் இப்போ எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்தியாவில் ஆடு கற்றுட்டு கைஸ், அதுதான் இங்கே மைன்கிராஃப்டில் கற்றுருந்துச்சு. அது இது ரியலி மைன்கிராஃப்டில் ஹாப்பி தான் கேட்கும். ஸோ திருப்பியும் பயணத்தை ஆரம்பித்து ஆடை தேட போகிறேன். நான் திருப்பியும் ஆடை தேட போகிறேன்ட்டு ஆடை தேடுறேன். ஆடை கிடைக்கவே மாட்டேங்குது. கிடச்சிச்சு. இங்கே தான் இருக்கியா? இல்லை ஜம்ப் பண்ணி எகிரி அடிப்பேன்டா. அதுக்கு அந்த ஆடை கொண்டுட்டாச்சு. அந்த ஆடை கொன்ன உடனே நம்மளுக்கு இப்போ கிராஃப்டிங் டேபிளுங்க இருக்கா? இதை வச்சு கிராஃப்டிங் டேபிளை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் கைஸ். ஆக்டிவிட்டியாக நடப்பட போகிறட்டா அது ஒட்டிப்பி இல்லைக்க பக்காய் பூச்சிக்க வெளியே போகல. இந்த செஸ்ட்டை ஒட்டி இப்போ நான் எப்படி வெளியே போவேன்? ஓகே வெளியே வந்துச்சு. இதை போட்டு